மூலமாக எங்களோடு கூட பேச போறீங்க. இது தெய்வ வசனம் தான். இந்த தெய்வ வசனம் எங்களுக்கு பேலன்ஸ் செய்கிறது. இந்த வார்த்தையின் மூலமாக இந்த வாதம் முழுவதும் எங்களை வழி நடத்துவீராக. என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்ம ரெடியா இருக்கிறோம் இன்னைக்கு காலையில இந்த வசனத்தை நம்ம இந்த வாக்கு தத்தங்களை வாங்கிக் கொள்ள? ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். ஆமென். ஒவ்வொரு மாதமும் தருகிற அந்த ஒவ்வொரு மாதமும் தருகிற வாக்கு தத்தங்களை நம்ம நினைத்து ஜெபித்தாலே கர்த்தர் நமக்கு நம்மோடு கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். நமக்கு எல்லாத்தையும் அவர் செய்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்மளுக்கு கவலையே கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க கவலையா வந்தீங்களோ எப்படி வந்தீங்களோ தெரியாது. ஆனா இன்னைக்கு காலையில கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்னன்னாக்கா, நான் உன் கூட தான் இருப்பேன், நான் உன்னை வழி நடத்துவேன், நிறைய வாக்கு தத்தங்களை தருகிறார். என்ன? ஸோ அதே தேவன் இன்னைக்கு நம்மளோடு கூட வித்தியாசமான வார்த்தைகளோடு பேச போகிறார். ஸோ நாம் அனைவருமே எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளை வழி நடத்தணும்னாக்கா நமக்கு நிறைய விதங்கள் இருக்குது. ஆண்டவர் நம்மளை வழி நடத்தி நம்ம கூட இருக்கணும். அவர் எல்லா கிருபைகளையும் நமக்கு தரணும்னாக்கா அவரை பிடிச்சு கொள்ளணும். அவர்கிட்ட நம்ம நல்லா இருக்கும் போது அந்த வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கும் போது ஒவ்வொரு வழியிலும் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நம்ம எடுத்துக்கொள்வோம் ஆகாய் புஸ்தகம். ஆகாய் கடைசியில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருக்கும். ஆகாய் எடுத்துக்கொள்வோம். ஆகாயின் புஸ்தகம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப அழகாக இந்த இடத்துல எழுதி கொடுக்குறார். அந்த செருபாபேலுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிரதான ஆசாரியனாக யோசுவாவுக்கும் எழுதுகிறார். அதில் என்ன எழுதுகிறார்னாக்கா ஒரே வசனத்தில் ஆண்டவர் அவங்கள பார்த்து அழகாக பேசுகிறார். முதலாவது அவர் அங்கே சொல்கிறாரு, அதாவது 2வது வசனத்தில், நீ செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோத்தசாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் பேசும்போது கர்த்தர் 4வது வசனத்தில் என்ன சொல்கிறார் என்றால், ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள். ஆமென். ஹல்லேலூயா. செருபாபேலே நீ திடன் கொள். நீ திடன் கொள். அடுத்தது பாருங்க, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோத்சாதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனாகிய நீ திடன் கொள். ஆமென். நீ திடன் கொள். அங்க பாத்தீங்கன்னாக்கா செருபாபேலே நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன் கொள் என்று சொல்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா தேசத்தின் எல்லா ஜனங்களையும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஆமென். எல்லா ஜனங்க 3 இடத்துல திடன் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவரே என்னை திடப்படுத்துங்க நம்ம சொல்லி ஜெபிக்கிறோம்ல. திடனாக இருப்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் நிறைய நேரங்களில் உற்சாகமாக இருப்பது ரொம்ப கடினமான காரியம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இங்கே உங்களுக்கு சொல்கிறார். அதுக்கு முன்னாடி வசனத்தில் கூட முந்தின காரியங்களுக்காக, அதாவது முந்தின மகிமைக்காக அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சோர்வடையாதீங்க. நீங்கள் கலக்கம் அடையாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் எழும்பலாம். ஆனால் உங்கள் பார்வையில் அது ஒன்றும் இல்லாத மாதிரி கூட இருக்கலாம். எப்படி தான் நம்ம கடக்க போகிறோம் என்ற கேள்விகளுக்குள்ளாக இருக்கலாம். நம்மளுக்கு தெரியாது இந்த மாதம் அப்பா என்னடா நடக்க போகுது, நல்லா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வருவோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கேள்வியே இருக்கும், என்ன நடக்க போகுது, எப்படி நடக்குது. அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ திடன் கொள். ஆமென். நீ திடன் கொள் என்று சொல்கிறார். நம்ம படுகிற ஒவ்வொரு கஷ்டம் நஷ்டம் எல்லாமே கொஞ்ச காலம்தான். ஆமென். கொஞ்ச காலம்தான். அதனால வேதம் சொல்லுகிறது, நீங்கள் துக்கப்படுவீர்கள், இந்த உலகமோ சந்தோஷப்படும். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, ஆனாலும் வருதா அந்த வார்த்தையில 4வது வசனத்துல அந்த முதல் வார்த்தை ஆனாலும் செருபாபேலே நீ திடன் கொள். என்னன்னா நடக்கட்டும் உன்னை சுத்திலும், உனக்கு நீ நம்ப முடியாத கஷ்டங்கள் நஷ்டங்கள் தோல்விகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஆனா அங்க ஒரு வார்த்தை வருது, ஆனாலும். என்ன ஆனாலும் நீ என்னை நம்பும் போது நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஆமென். ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன். ஆமென். நான் உங்களுடனே இருக்கிறேன். என்ன நடந்தாலும் ஆனாலும் நம்ம நிறைய நேரங்களில் ஆனாலும் கர்த்தர் இருக்கிறார்ல, அவர் பார்த்து பாருன்னு அப்படித்தான் முடிப்போம். நிறைய நேரங்களில்
எல்லா கஷ்டத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அப்படியே எல்லாத்தையும் தேடிட்டு அதுக்கு என்னென்ன விட கிடைக்கும்னு எல்லாமே தேடிட்டு கடைசி ஆனாலும் கர்த்தர் இருக்கிறார்ல, அதே தான், அதே கர்த்தர் தான் நம்மளுக்கு யூஸ் பண்றாரு அந்த வார்த்தையை. ஆனாலும் நீ திடன்கொள். ஆமென். ஆனாலும் நீ திடன்கொள். ஸோ வேதத்தில் அடிக்கடி நம்ம பார்க்கிற ஒரு வார்த்தை ஆனாலும். இந்த ஆனாலும் பின்னாடியே நிறைய அர்த்தங்கள் உண்டு. அந்த ஆனாலும் தொடங்கினாலே அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், ஆனாலும் நீ திடன்கொள். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய அநேக காரியங்களில பிப்ரவரி மாதம் முழுவதும் திடன் கொள்ள உதவி செய்வார். ஆமென். ஸோ எங்க சோர்வுகள் வந்தாலும், எங்க பயங்கரமான வேதனைகளோ, எங்க கஷ்டங்கள் துன்பங்கள் எது வந்தாலும் இந்த இந்த வார்த்தையை நீங்க நீங்க ஞாபகப்படுத்திக்கிங்க. ஆனாலும் திடன்கொள், ஆனாலும் திடன்கொள். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், என்ன வந்தாலும், ஆனாலும் திடன்கொள். நிறைய பேர் சில காரியங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருவீங்க. அதாவது முற்றுப்புள்ளி வச்சிருவோம். அதாவது போன மாதம் நினச்சிட்டு போய் இது நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும்ன்ட்டு. ஆனால் இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை முற்றுப்புள்ளி வச்சுட்டு இது நடக்காது, இது முன்னேறாது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது விளங்காது, அதாவது இது இது அதை புத்தி இல்லாமல் நான் செஞ்சுட்டேனே, புத்தி இல்லாமல் நான் யோசிச்சுட்டேனே. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, ஜபிக்காதவங்க யாராவது நமக்கு ஏதாவது அட்வைஸ் கேட்டிருந்தா அதன் பிரகாரம் நம்ம செஞ்சுட்ருப்போம். இதெல்லாம் கேட்டு செஞ்சுட்டு நிறைய தோல்விகளை பார்த்துருப்போம். ஒரு முடிவே கட்டிகிட்டு இருப்போம், இது வேணாம் எனக்கு, இதுக்குள்ளே நான் போக முடியாது, இதை நான் யோசிக்க முடியாது, இதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறேன்னா, ஆனாலும் திடன்கொள். என்ன வந்தாலும், ஆனாலும் எவ்வளோ தோல்விகள் வந்தாலும், எவ்வளோ சோர்வுகள் வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ திடன்கொள். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லலாமா, நீ திடன்கொள், நீ திடன்கொள். ஆமென். நீ திடன்கொள், நீ திடன். ஒவ்வொரு இடத்துல நீ திடன்கொள். அதாவது இவ்வளோ மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு மனுஷங்க, அதாவது என்னெல்லாம் யோசனை, இத்தனை மனுஷங்களுக்கு வார்த்தைக்கு பின்னால, இத்தனை மனுஷங்களுடைய யோசனைகளுக்கு பின்னால ஒரு வார்த்தை இருக்குதுனாக்கா, ஆனாலும் நீ திடன்கொள். ஆமென். ஆனாலும் நீ திடன்கொள், நீ திடன்கொள், திடன்கொள், நான் உன்னுடனே இருக்கிறேன். சும்மா முடிக்கல அவரு, நீ திடன்கொள், நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆனால் யார் கீழே கூட இருப்பார், எப்படி இருப்பார்? நான் உன் கூட இருக்கிற எல்லாரும் கூட ஆண்டவர் இருந்துருவாரா? அதுக்கும் ஒரு வசனத்தை வச்சிருக்கிறாரு பைபிளில். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் அவரை தேடினார், அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தார், அவர் உங்களோடு இருப்பார். ஆமென். யாருக்கு திடன்படுத்துவார்? யார் கூட இருப்பார்? நான் உன்னுடனே இருக்கிறேன். 3 தடவை சொல்லிட்டார். நீ திடன்கொள், நீ திடன்கொள், நீ திடன்கொள். ஆனால் இந்த இடத்துல ஆண்டு திடன் கொள்ளு சொல்லிட்டு யார் கூட திடன்படுத்துவார்? யார் கூட? எல்லாரும் திடன் கொள்ளப்பட்டுருவாரா? அவரை நோக்கி கூப்பிடுறவங்கள தான். ஆமென். அத 15:2 2 நாளாகமத்தில், நீங்கள் அவரோடு கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். இப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் திடப்படுத்தி கொண்டே தான் இருப்பார் நிச்சயமாக. ஆமென். நீங்க அவரோடு கூட இருக்கணும். கண்டிஷன் நம்ம கர்த்தரோடு கூட இருக்கணும். நம்ம கர்த்தரோடு கூட இருக்கிறோம்னா அவர் நம்மளை திடப்படுத்துவார். ஆமென். ஸோ அந்த ஆனாலும், அதாவது யாருக்கு சொல்லுகிறார் என்றால், யாரு கர்த்தரோடு கூட இருக்கிறார்களோ, யார் அவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஆனாலும் நீ கவலைப்படாத, ஆனாலும் நீ சோர்வடையாத, ஆனாலும் உனக்கு ஒன்றும் நடக்காது, ஆனாலும் என்ன நடந்தாலும், ஆனாலும் நீ திடன்கொள், நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனாலும். ஸோ இவங்களுக்கெல்லாம் கர்த்தர் சொல்லும் போது நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னாக்கா, ஆனாலும் இங்க சொல்றாருல, ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள், யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள். நீங்களும் உங்க பேரை போட போறீங்க அந்த இடத்துல. ஓகேவா? ரெடி? 1 2 3. ஆனாலும் சாராவே நீ திடன்கொள். நீங்களா எல்லாரும் சொல்லுங்க. ஆனாலும் சாராவே நீ திடன்கொள், சாரா என்னும் ஆசாரியனே நீ திடன்கொள். எப்படி இருக்குது? அடுத்தது பாருங்க, அதாவது டிஎஸ்சியில் எல்லா ஜனங்களே திடன் கொள்ளுங்கள், அங்க போட்டுக்குது திடன் கொள்ளுங்கள். அதாவது அதுக்கு அடுத்தது பாருங்க, எல்லா ஜனங்களை, தேசத்தின் எல்லா ஜனங்களை நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஸோ டிஎஸ்சியில் இருக்கிற எல்லா ஜனங்களே திடன் கொள்ளுங்கள். ஆமென். ஸோ இந்த 3 பார்த்தீங்கன்னா, இது போதும், இந்த ஒரு குட்டி வார்த்தை போதும், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். அடுத்தது பாருங்க, திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு, நான் அதாவது நீ திடன் கொள்ளுங்கள்,
வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதான் கர்த்தர் சும்மா சொல்ல மாட்டாரு. வேலையை நடத்து. எந்த வேலையில நீ நின்று கிடக்கிற, எந்த யோசனையில் நின்று போயிட்ட, எது நடக்காது நடக்கிற, அப்போ நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீ அப்போ கர்த்தரை நான் என்ன சொல்றேன், திடன் கொள்ளுங்கள். இந்த வேலையை நடத்துங்க. எந்தெந்த வேலையெல்லாம் விட்டு வச்சிட்டீங்க, எந்தெந்த வேலையெல்லாம் நடக்காது, இது என் மைண்டுக்கு மேலானது, நீ கர்த்தரை தேடுறனாக்கா, நீங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருனாக்கா, கண்டிப்பா நான் சொல்றேன், வேலையை நடத்துங்க. என்ன வேலையா இருந்தாலும் சரி, திடன் கொண்டு நம்ம வேலையை நடத்தும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்போ நம்மளுக்குள்ள அதாவது யார் யாரோ என்னென்னமோ ஐடியா கொடுக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில. ஸோ அவங்க இந்த ஐடியா கொடுத்தாங்க, இவங்க இந்த ஐடியா கொடுத்தாங்க, இது சூப்பராக இருக்குது, அது சூப்பராக இருக்குது. நான் சொல்றேன், கர்த்தர் கொடுக்குற ஐடியா மட்டும்தான் வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமா இருக்கும். அது யாராலையும் கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் கூட கர்த்தர் கொடுக்கிற ஐடியாவை அவருக்குள்ள நம்ம இருக்கும்போது, அவர் கொடுக்கிற ஐடியா சில நாட்டில் பார்த்தா, இது தேவையா, இது செய்யணுமா, நம்ம இதை ஜெயிக்கணுமா, இதுக்குள்ள போக முடியுமா, இது நமக்கு நடக்குமா, இவ்வளோ கேள்வி கேட்டுருந்தானே ஒரு காரியத்தை தொடங்குறீங்க. கர்த்தர் சொல்றாரு, திடன் கொள், வேலையை நடத்து, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது அப்படியே பிடிக்குது? யாருக்கோ கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார்ல, எதையோ வேலையை தொடங்கிட்டு இருப்பீங்க, புரியல, எந்த வேலையை தொடங்கணும்னு தெரியல, எந்த யோசனை உனக்குள்ள வந்துச்சுன்னு தெரியாது, எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, திடன் கொள், வேலையை நடத்துங்கள், நான் உன் கூட இருக்கிறேன். அங்க இருக்குதா இல்லையா அந்த வார்த்தை? அது அப்படியே இருக்குது பாருங்க, அந்த வார்த்தைகள் இருக்கிற. ஸோ கர்த்தர் மட்டும்தான் எதை செஞ்சாலும் வித்தியாசமா செய்ய முடியும். கர்த்தர் கொண்டு போறாருன்னா ஒரு பாதையில, சின்ன பாதையில கொண்டு போக மாட்டாரு. நல்ல அகலமான, விசாலமான, ஆசீர்வாதமான பாதையில தான் கொண்டு போவார். ஸ்டார்டிங் எல்லாம் கஷ்டமா தான் இருக்கும். துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா முடியும். அல்லேலூயா. அதை யாருமே நம்ம சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் செய்வார். ஆனா நீங்க எல்லாம் கேட்கிறேன், 2 நாளாகும் 15:2 சொல்ற மாதிரி நம்ம கர்த்தரோடு கூட இருந்தா மட்டும்தான் பெரிய காரியங்களை எதிர்பார்க்க முடியும், வேலையை நடத்த முடியும். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ இந்த கர்த்தர் மட்டும்தான், அவர் கொடுக்கிற வார்த்தை, அவர் செய்கிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். அவருடைய வார்த்தையில, அவர் சொல்ற வார்த்தையில மாற்றமே இருக்காது. ஆமென். திடன் கொள்ளுனா திடன் கொள், நான் உன் கூட இருப்பேன்னா நான் உன் கூட இருப்பேன், நான் வேலையை நடத்தினா நடத்தணும். கர்த்தர் கொடுக்கிற கண்டிஷன் அதுதான். வேலையை நடத்துங்கள். செருபாபேலை கூப்பிட்டு சொல்றாரு அந்த ஆலயத்துக்காக, அந்த யோசுவா என்ற பிரதான ஆசாரியனை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க திடன் கொள்ளுங்கள், எதையும் பார்த்து பயப்படாதீங்க, எந்த காரியத்தை பார்த்து அஞ்சாதீங்க, எந்த காரியமும் உங்களை அட்டாக் பண்ணவே முடியாது. நீ திடன் கொள், காரியத்தை நடத்துங்க. குட்டி குட்டியாலாம் அதுக்கு தான் யோசிக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட வரும்போது நம்ம பெருசாக தான் யோசிக்கணும். பெரிய பெரிய காரியங்களை நம்ம யோசிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஸோ இந்த மாதம் அதாவது ஏதாவது வந்துடுமோ என்று ஒரு பயம் வேற இருக்கும், நஷ்டம் ஆகிடுமோ, குழப்பம் ஆகிடுமோ. கர்த்தர் சொல்றார், ஆனாலும் திடன் கொள். அல்லேலூயா. எந்த குழப்பமும் வேணாம். ஆண்டவர் ஒரு காரியத்தை தொடங்கினாரா, அங்க என்ன போட்டுக்குது, அந்த காரியத்துக்கு வேலையை நடத்துங்கள். ஆமென். ஒரு காரியத்தை தொடங்கின தேவன் அதை வழி நடத்துறாரா, அதை கைட் பண்றாரா, எல்லா சப்ளை பண்றாரு, எல்லாத்தையும் அதுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறாரா, அங்க கேள்விக்குறி இல்லையா, அங்க சந்தேகம் இல்லையா? சந்தேகம் யார் வர வைக்கிறா? கர்த்தரா? நம்ம தான். அவர் தொடங்கிடுவாரு கர்த்தரு, செய்யி, நான் செய்யறேன். ஆனா நம்ம நல்லூர் என்ன பண்றோம், நிறைய கேப்ல என்ன பண்றோம், நிறைய டவுட்ஸ் எல்லாம் வர வச்சிருவோம். டவுட் எல்லாம் வர வச்சுட்டு எல்லா வார்த்தையும் கேட்டு அப்படியே நிறுத்திடுவோம் எல்லாத்தையும். ஐயப்போ முடியாது. ஆனா அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்றாரு, அந்த டேர்மை சொல்றாரு, திடன் கொள், வேலையை நடத்து, நான் உன் கூட இருக்கிறேன், ஆனாலும் திடன் கொள், ஆனாலும் திடன் கொள், ஆனாலும் திடன் கொள். புரியுதா? அந்த ஆனாலும் என்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள். நிறைய பேர் நிறைய யோசனைகளுக்குள்ள போயிருப்பீங்க. போன வருஷமே தொடங்கியிருப்பீங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கியிருப்பீங்க, எப்போ தொடங்கிட்டு இருப்பீங்க. ஆனா இப்போ ஐயோ நடக்கவே இல்லையே, இது முடியவே இல்லையே. கர்த்தர் சொல்றாரு, திடன் கொள், காரியத்தை நடத்து, அந்த வேலையை நடத்து, நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்றாரு. 5வது வசனம் பாருங்க. அதுலயே
நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடனே உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்களுக்கு நடுவிலே நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்கள். ஆமென். பயப்படாதீங்கள் அன்று சொல்றாரு. நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், நான் தான் அந்த உனக்கு ஐடியா தந்தேன், நான் தான் உனக்கு அந்த ஆசையை உனக்கு உருவாக்கினேன். ஏன்னா நீ என்னோடு கூட இருக்கிற, நானும் உன் கூட இருக்கிறதுனால உனக்கு அந்த ஆசைகளை கொடுத்து, உனக்கு அந்த உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து, உன்னை வழி நடத்தி, உன்னை உயர்த்துவதற்காக நான் இந்த வார்த்தைகளை உனக்கு சொல்லி கொடுக்குறேன். நீ திடன் கொள். ஆமென். நீ திடன் கொள். ஸோ ஏனக்கா அவர் உடன்படிக்கை பண்றாரு. உடன்படிக்கை பண்ணாம கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார். ஆமென். அவர் உடன்படிக்கை பண்ணினார்னாக்கா நம்ம தான் அப்படியே தள்ளாடுவோம், அவர் தள்ளாடவே மாட்டார். அவர் சொல்றாரு, நான் உடன்படிக்கை பண்ணி உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன், நான் உன் கூட உடன்படிக்கை பண்ணி அந்த வார்த்தையின்படியே உன்னை நான் வழி நடத்திட்டு வரேன் இவ்வளவு நாள். இந்த 2வது மாசத்துலயும் உன் கூட உடன்படிக்கை பண்ணதுனால தான் இந்த 2வது மாசத்துல நீ வந்து நிக்கிற. அல்லேலூயா. இந்த 2வது மாதத்துல நம்ம வந்து நிக்கிறோம்னாக்கா அவருடைய உடன்படிக்கை நிறைவேறணும்னாக்கா, ஆனாலும் என் வார்த்தை நிறைவேறும், நீ திடன் கொள், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அதாவது அதுல பாருங்க, என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்கள். ஆமென். பயப்படவே கூடாது, பயப்படவே கூடாது. நம்மளுடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மனுஷனுடைய வார்த்தை நடக்காது. மனுஷனுடைய வார்த்தை அதம் பண்ணி போடுகிறவர், மனுஷனுடைய வார்த்தையை அடக்கி போடுகிறவர். அல்லேலூயா. மனுஷன் வார்த்தைக்கு கர்த்தர் மதிப்பே கொடுக்க மாட்டார். அவன் என்னன்னா வந்து சொல்லலாம், அவங்க கிட்ட எதை வேணா கம்ப்ளைண்ட் பண்ணலாம், என்ன வேணா செய்யலாம். நான் எடுக்க மாட்டேன் ஆண்டவரே, நீர் எனக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர். அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று ஐசக் கிட்ட பேசும்போது சொன்னார், என்னை யாராவது டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுனாங்கன்னா அந்த இடத்துல கூட நான் நிற்க மாட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை கேட்கும் போது. ஸோ நம்ம நிறைய இடங்களில் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நம்ம நிற்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிற காரியங்களில் நம்ம எதையோ ஒன்று செய்ய தொடங்கியிருக்கிறோம்னாக்கா ஆண்டவர் அங்கே இருக்கிறாரு, நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துறாரு. அதனால சொல்றாரு, நீ திடன் கொள். ஆமென். ஆமாம். எந்த டிஸ்கரேஜ்மெண்ட் வாயிடும் காதில் போட்டுக்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோவான் 16வது அதிகாரம், உலகத்திலே அநேக உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக சொல்லுவார் ஆண்டவர். திடன்கொள் என்ற வார்த்தையை நிறைய இடங்களில் உபயோகப்படுத்துறார். 16வது அதிகாரத்தில் கடைசியில், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. அப்போ நம்ம வணங்குற தேவன் யாரு? உலகத்தை ஜெயித்த தேவன். திடன் கொள்ளுங்கள் சொல்லுகிற தேவன் யாரு? உலகத்தை ஜெயித்த தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த உலகத்தை ஜெயித்த தேவன் உங்க கூட இருக்கும் போது இவங்கெல்லாம் இங்க இருக்கிற உலகத்துல இருக்கிற ஆளுங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்கள வச்சு நம்மளை கைட் பண்ணுவாரு, அவங்கள வச்சு நமக்கு காரியத்தை நகர்த்துவாரு, அவங்கள வச்சு எல்லா காரியங்களும் செய்ய வைப்பாரு. ஆனாலும் உன் மனதில் நீ சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே என்னை திடப்படுத்துங்க, என்னை திடப்படுத்தும், திடன்கொள், ஆனாலும் திடன்கொள். இன்னொரு வசனத்தை மட்டும் நான் காட்சி கொடுக்கிறேன். அதாவது மத்தேயுல 14வது அதிகாரம் 27வது வசனத்துல அங்க கடல் கொந்தளித்து அவர் கடல் மேல நடந்து வரும்போது கூட சீஷர்களை பார்த்து முதல் வார்த்தை சொல்றாரு, திடன்கொள். அல்லேலூயா. திடன்கொள். அந்த திடன்கொள் என்ற வார்த்தை நிறைய இடத்துல அவர் உபயோகப்படுத்துறாரு. ஏசாயா 35வது அதிகாரம், ஏசாயா 35 எடுத்துக்கொள்ளுங்க என்னோடு கூட. ஏசாயா 35வது அதிகாரம், யாருக்கு அவர் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார், எப்படி சொல்றார் அந்த வார்த்தையை? 35வது அதிகாரம் 4வது வசனத்துல, மனம் பதறுகிறவர்களை பார்த்து, சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டாரு, மனம் பதறுகிறவர்களை. மனம் பதறுதல் யார் நடக்கும்? ஆண்டவருக்கு பயப்படுறவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அந்த மனம் பதறுதல் வரும்போது தான் ஆண்டவரே, பீட்டர் கூட பேதுரு கூட அப்படிதான் பயம் போடும் போது ஆண்டவரே அப்படின்னாரு. ஸோ இங்கே கூட மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பக்தி பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர் எப்படிலாம் வருவாரா? பதிலளிக்க வருவாராம், சரி கட்ட வருவாராம், உங்களை ரட்சிக்க வருவாராம். அல்லேலூயா. சரி கட்டவும் வருவாரு, பதிலளிக்கவும் வருவாரு, ரட்சிக்கவும் வருவாரு. மனம் பதறுகளை பார்த்து சொல்றாரு அவர், திடன் கொள்ளுங்கள். ஆமென். ஸோ இந்த பிப்ரவரி மாதம் முழுதும் நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு பயமே கிடையாது. ஏன்னா கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. மறக்காதீங்க, கர்த்தரோடு கூட இருந்தீங்கன்னாக்கா
கர்த்தரோடு கூட இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர் உங்களோடு இருப்பார். உங்களை பார்த்து அவர் சொல்வாரு, திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எதை பார்த்தும் மனம் பதறாதீங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும், அன்னைக்கு தொடங்குதா ஒரு சூழ்நிலை, ஒரு டிப்ரெஷன் தொடங்குதா, ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் தொடங்குதா, ஆண்டவர்ட்ட போய் உடனே முட்டி போட்டுருங்க. ஆண்டவரே எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணணும்னு. நீங்க பார்த்துக்குங்க. அடுத்த நிமிஷமே அந்த அப்படியே தூக்கி போட்டுருவார் கீழே. எல்லாத்தையும், எல்லா டிஸ்கரேஜ்மெண்ட், டிஸ்பிரேஷன் எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுட்டு திடன் கொள்ளுங்கள் என்றுவார். அந்த திடன் கொள்ளுங்கள் என்ற மருந்து மாதிரி, மாத்திரை மாதிரி உலகத்துல யாராலும் தர முடியாது. அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள் என்ற டேப்லெட் இருக்குதா மார்க்கெட்ல? இல்லையே. மனம் பதறாதே என்ற டேப்லெட் இருக்குதா? இல்லையே. பயப்படாதேன்னு சொல்லி டேப்லெட் இருக்குதா? இல்லையே. நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி டேப்லெட் இருக்குதா? இல்லையே. கர்த்தர் மட்டும் தாங்க செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், ஆமென் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே வந்து நீ திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஆண்டவரே நீ நடத்துங்கள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே இருப்பேன், பயப்படாதீங்கள் என்று சொன்னதுக்காக, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னதுக்காக, இவ்வளோ பெரிய அருமையான ஒரு மருந்துக்காக, மாத்திரைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்வீராக. இந்த வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.